ஹலோ ஃபுட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுட சுட நல்ல டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் மசால் தோசை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மசால் பூரிக்கு செய்யும்போது அது ஒரு நாள் மீந்திருக்கவே நாங்கள் என்ன பண்ணோம், அதை தோசைக்கு நடுவில் வச்சு மசால் தோசையை சாப்பிட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அதுலேருந்து என்னென்னு தெரியல, எங்கள் வீட்டில் அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ மசால் பூரிக்காகவே ரெடி தோசைக்காகவே ரெடி பண்ணுறோம். மசால் தோசை எங்கள் வீட்டில் இப்போ ஒரு தனி ரெசிபி ஆகிடுச்சு. நாங்கள் செய்கிற அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மசால் தோசை எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான மசாலாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு டொமேட்டோ, 4 to 5 சில்லிஸு, க்ரீன் சில்லி, பெருங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கசூரி மேத்தி, இதெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மெத்தட் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணி ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஆலு போடுறதுக்கு முன்னாடி மசாலாலாம் ரெடியானதுக்கு உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் அந்த மசாலா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்மளோட மசாலா நம்மளுக்கு திக்காக வேணும். இதே பூரி மசாலா செய்யும்போது பார்த்திங்கன்னா மசாலா ரொம்ப தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது திக்காக வர்றதுக்காக கொஞ்சம் கம்மியான தண்ணி ஊற்றி அதுக்கு ஒரு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஸ்மாஷ் பொட்டேட்டோஸை அதில் போட்டுருங்க. இப்போ மசாலா ஒரு 2 minutes நல்லா குக் ஆகட்டும். அது ஒரு நல்லா உருட்டிட்டு வரும். நல்ல ஒரு மசாலா பேஸ்ட்டு இதில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மசாலாவை எடுத்து கூலிங்கில் வச்சிடலாம். மசாலா தோசைக்கு பார்த்திங்கன்னா தோசை கொஞ்சம் திக்காகவே ஊற்றலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா அந்த மசாலா வெளியே வந்துடும். ஸோ நான் காட்டுற அந்த லேடில் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கரண்டி அளவுக்கு நான் எடுத்து நல்லா தோசையை நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சைடு தான் குக் பண்ணுவாங்க. அப்புறம் அதை மசாலா வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சைடு வேணுன்னா நீங்கள் அதை லிட்டு அந்த தோசைக்கு ஊற்றினதுக்கப்புறம் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மசாலா ஃபில் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே தோசையை நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசால் தோசை ஒரு ஆளுக்கு நான் கணக்கு பண்ணியிருக்கேன். ஒரு ஆளுக்கு ஒரு தோசைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மசால் தோசை வச்சுட்டு அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். தோசையை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 இதுவுமே திருப்பியும் ஒரு சைடு நம்ம அதை டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா தோசை நல்லா கொஞ்சம் ப்ரௌனாகவும் இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் குக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இருக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா தோசை இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம வீட்டில் செய்வோம். ஹோட்டல்லையும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யும்போது எப்படி பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ அந்த மெத்தடையும் பாருங்கள். ட்ரையாங்கிளாக எப்படி ஃபோல்ட் பண்ணி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் இப்படி நம்ம சாப்பிட்டு பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஆனியன் ரைத்தா பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷு நாங்களுமே புதுசாக ட்ரை பண்ணது தான். பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. தோசைக்கு நம்ம சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி இப்படி சாப்பிட்ருக்கோம். பட் ஒரு டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆனியன் ரைத்தாவோட ட்ரை பண்ணி பாருங்கள். மசால் தோசைக்கு டேஸ்ட் அப்படி அள்ளுது. ஸோ இதையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கு நான் சீஸ் பவுடர் ஆட் பண்ணி அது மேலே கொஞ்சம் க்ரஷ்டு ஆனியன் போட்டு நம்ம மசாலா ஃபில் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை உங்கள் வீட்டில் சின்ன பசங்கள்லாம் இருந்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீஸ் பவுடர் கடையில் கிடைக்கிறதே யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஃப்ரெஷ் சீஸ் இருக்குன்னா அதையுமே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த தோசை ஒன்று சாப்பிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குது. ஒன்று சாப்பிட்டாலே திம்முன்னு இருக்கும். இந்த ஒன்று சாப்பிட்டுட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுற ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்பிட்ட அந்த ஹெவினஸ் தெரியாது. நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ட அந்த திருப்தியும் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடை ஜீரணம் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிங்க்கும் சாப்பிட்ட மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் உங்கள் வீட்லேயே நீங்கள் மசால் தோசை செய்வீங்க. அது ஸ்பெஷலாக ஒரு அக்கேஷன் இல்லாமல் ஒரு அடிக்கடி செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். Hope you all like this video. Thank you.